அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னார் உயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு புனிதமான நாள், தைப்பூச திருநாள். இங்கே தமிழகத்தில் இருப்பவர்களும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தைப்பூச ஜோதி திருவிழாவை கண்டுகளிக்க லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து இருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு வசதி, உண்ணுவதற்கு உணவு, இருப்பதற்கு இருப்பிடம் போன்ற வசதிகளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஆங்காங்கே நிறுவி அனைவருக்கும் வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அசைப்பதாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அசைப்பது எது? திருவருளா? அவர்கள் சீவனா? அல்லாது எந்த உயிருக்கு அசைவில்லைன்னு சொன்னார்ல. ஆமா, அவருடைய ஆற்றல் தேவை இத்தனையாக இருந்தே காரியப்படுது. உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இறக அருள் செய்தான் இசைந்து திலகனென நானே சன்மார்கள் நடத்துகின்றேன் தானே எனக்கு தனித்து என்று சொன்னார் வள்ளலார். ஓர் ஆன்மாவையும் தட்டி எழுப்பி பக்குவப்படுத்தி வடலூர் பெருவெளிக்கு வரவைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமது தொண்டர்கள் பெருமாள் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அருள்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே இங்கே ஜோதி தரிசனத்திற்கு பார்க்க வந்த அன்பர்கள் எதற்காக ஜோதி தரிசனம் பார்க்கிறோம், எதற்காக இங்கே வடலூர் வருகிறோம்? மாத பூசம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்திற்கு ஏன் இங்கே வருகிறோம் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஆன்மா பக்குவம் அடையும். இல்லைங்களா? எல்லோரும் வந்து இருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று
தைப்பூசம் என்றால் என்ன? இதற்கு முன்னாடி பூசங்கள் இல்லையா? உலகம் முழுவதும் பூச நட்சத்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிகவும் முக்கியமாக கொண்டாடக்கூடிய இடம் வள்ளலாருக்கு முன்னாடி இருந்து முருகன் கோயில்களிலே தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் பூசம் என்று சொல்லுகிறார். நாம் வரக்கூடிய இந்த வளர்விலே என்ன நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? இங்க வருவதனால் நமக்கு என்ன பயன்? மற்ற ஆலயங்களிலே நடக்கக்கூடிய பூசத்திற்கு செல்லுகிறோம், அங்கே கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வருடத்திற்கு ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே சிறப்பான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்றால் தைப்பூசம். அப்போ தைப்பூசம் என்பது ஏன் சிறப்பை கொண்டது? நாம் சிந்தித்தோமா? வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் தெளிவாக, இதுவரையிலே எந்த ஞானியும் சொல்லவில்லை. உலக வரலாற்றிலே படித்த அறநூல்கள், ஆன்மீக நூல்கள், இறைவனுடைய உண்மை சொரூப ரூப சுபாவங்கள் என்னவென்று இதுவரையில் உலகத்தில் உள்ள எந்த ஞானியும் சொல்லவில்லை. கடவுள் இருக்கிறார் என்பது தெரியும், அவர் எவ்வண்ணமாய் இருக்கிறார் என்பது தெரியுமா என்றால் மற்றவர்களுக்கு தெரியாது. கடவுள் இயங்கிக் கொண்டிருக்கிறார், இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும், அவர் எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியாது. ஏனென்றால் அந்த கடவுளை இதுவரையில் இந்த உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. பார்க்காமல் ஒரு யூகமாக சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் தான் உண்மை கடவுள் யார் என்பதை கண்டார், கழித்தார், கண்டுகொண்டே இருக்கிறார். அவர் கண்ட அந்த உண்மை கடவுளை உலகமெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும். நாம் மட்டும் பார்த்தால் போதாது, நமக்கு கிடைத்த அந்த பேரின்ப லாபம் மட்டும் போதாது, உலகத்தில் உள்ள அத்தனை மனித ஜீவன்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசை அவருக்கு. ஆசை என்பது வேறே, பேராசை என்பது வேறு. நாம் அடையக்கூடிய பேராசை மண்ணுக்கு, பொண்ணுக்கு, பெண்ணுக்கு. வள்ளல் பெருமான் கொண்ட பேராசை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அத்தனையும் இறைவனுடைய அருளை பெற்று மரணத்தை வென்று மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த மாபெரும் சித்தி பெற்ற வாழ்வு வாழ்வதற்கு இறைவனோடு கலந்து அருள் தேகமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை கண்டுபிடித்து தானும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை காட்டுவதற்காக ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ தைப்பூசத்தில் என்ன நடந்தது? மற்ற பூசங்களில் நடக்காத செயல்பாடுகள் இங்கே என்ன நடந்தது? நாம் சிந்தித்தோமா? இன்று ஒரு புனித நாள், எல்லோரும் வந்திருக்கிறோம், இறைவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம், ஜோதி தரிசனத்தை காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். இங்கே வந்து அந்த ஜோதியினுடைய தரிசனத்திலே நீங்கள் பெற வேண்டிய லாபம் என்ன? அந்த ஜோதிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்கள் வந்து அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து விட்டதாலே உங்களுக்கு அருள் கொடுக்க முடியுமா? இல்லை, அருள் கொடுத்து விடுவாரா? அருள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நாம் எல்லோருக்கும் இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும். புரியுதுகிறதா? ஆனால் அருள் கொடுப்பதற்கு இருக்கிறான், நீங்கள் பெறுவதற்கு தகுதியானவரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதைவிட ஒரு சிறந்தது, தைப்பூசத்தில் மட்டும்தான் இறைவன் நேரடியாக உலகை பார்க்கிறார். மற்ற பூசங்கள்ல ஏஜென்ட்டுகள் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக, சக்தி சித்தர்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருப்பது. இன்று தத்துவங்களுக்கு வேலை கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இன்று தத்துவங்களுக்கு வேலை கிடையாது, கிரகங்களுக்கு வேலை கிடையாது. நேரடியாக இறைவன் இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற நாள்.
உங்களை பிடிச்ச கிரகங்கள்லாம் உங்களை ஒன்று இன்னைக்கு அதுவும் செய்யாது, எல்லாம் அதாவது சைலண்ட் ஆஃப் ஆகிடும். இப்போ நேரடியாக எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் எல்லா அதிகாரிகளும் பாதுகாப்பில் இருப்பாங்களோ அதுபோல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இங்கே உலக உயிர்களை பார்த்து ரட்சிப்பதற்காக அவர் காணுகின்ற காட்சி தத்துவங்களுக்கு வேலை இல்லை. உயிர்கள் விழிப்புடன் இருந்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நாள் இன்று நாள். இந்த நாளில்தான் இறைவனை இந்த உலகத்திற்கு வள்ளலார் வர வைத்த நாள். இதுக்கு முன்னாடி இறைவன் வரல, பார்த்துக்கிட்டு இருக்கார். எப்படி இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி பார்த்துட்டு இருக்கிறோம், இந்திய பிரதமரை பார்க்கிறோம். அவர் இங்க வடலூர் வருவாரா? வரல. ஆனால் இந்த அண்டங்களை, உலகங்களை, ஜீவர்களை, கிரகங்களை எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த பேர் ஒளியை இங்கே வர வைத்தவர் நம் வள்ளலார். இவர் அங்கு செல்லவில்லை. இறைவனை இந்த உலகத்திற்கு, அதுவும் தமிழ்நாட்டிற்கு, அது சித்தி விளாகத்திற்கு வர வைத்த நாள் இந்த நாள். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார், சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதெனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களவாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் எங்கும் செல்லுகின்றதாமே. அடுத்தது சொல்லுகிறார், இறைவன் வருகின்றார், எனக்கு தேதி குறிப்பிட்டு விட்டார். இறைவன் வருகின்ற பொழுது நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் அருள் கொடுப்பதற்காக வருகின்றார், என்னை தேடி வருகின்றார். நான் அவரிடத்திலே ஒன்றோட ஒன்று கலந்து உலகமெல்லாம் ஒளிமயமாக ஆகக்கூடிய நாள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் அத்தனை பேரும் இங்கு வந்தீர்களானால் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலான்னு கூப்பிடுறார். ஆண்டவரை வர வைக்கிறாரு. வர வைக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மை எல்லாம் பார்த்து அழைக்கிறார். என்னவென்று அழைக்கிறார்? இறைவன் வருகின்றார், வருவது சத்தியம், நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம், ஆதலால் தயவு செய்து எல்லோரும் வாருங்கள். ஆனால் வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் எந்த நிலையில் வந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம்? இங்கே வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார். சித்தி விளாக திருமாளிகையிலே மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு உண்மை கொடியை, உலகு கட்டும் ஆளும் கொடியை ஏற்றி வைத்து பேருபதேசம் செய்கிறார். பேருபதேசம் செய்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் என்பதை நாம் நினைத்தோமா? சிந்தித்தோமா? மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த உபதேசத்திலே முதலாக அவர் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான். பேருபதேசனுடைய முதல் வாக்கியம் எது? இங்குள்ளவர்கள் நீங்கள் அல்லவரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்துக் கொண்டிருக்காதீர்கள். சரி, அப்பொழுது அவர் என்ன சொல்றாருங்க? இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினமாகிய கொஞ்சம் காலம். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வார்த்தை இது! டைம் கொடுக்கிறாரு. அப்போ இது முதல் ஆண்டவர் போகிற 10 தினமாகிய கொஞ்ச கால வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் வராரு, அருளை கொடுக்க போறாரு, என்னை ஆட்கொள்ள போறாரு. நீங்கள் வந்து நீங்களும் அதிலே கலந்து கொண்டீர்களானால் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்.
அப்பொழுது நீங்க வரக்கூடிய தகுதி எப்படி இருக்க வேண்டும் உங்களிடத்திலே தெளிவுபடுத்தாதீங்க. நீங்கள் எல்லாவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எது என்றால், நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. புரியுதுங்களா? பேருபதேசம்னா சும்மா சாதாரணமா எழுதி வச்சு நினைச்சிடாதீங்க. அவ்வளவு பெரிய அழுத்தமான விஷயங்களை அதில் வச்சிருக்கிறாரு. அது முதல் அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த விசாரணை எந்த விசாரணையா இருக்கணும்? ஆன்ம விசாரணையா இருக்கணும். அந்த விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். ஏன்னா நமக்கு அழுத்தமான திரை எது? ஆன்மாவை மறைச்சு கொண்டு இருக்க தெரியுமா? கருமையில் பச்சை வர்ணம் உடையது. கருமல் பச்சை வர்ணம் என்ன? டார்க் பிளாக். அந்த திரையை நீங்க சாதாரணமா நீக்க முடியாது. அந்த திரையை நீங்கள் எப்படி நீக்க வேண்டும்? ஒழுக்கத்தினால் நீக்க வேண்டும், உண்மை அறிவால் நீக்க வேண்டும். கடவுள் ஒருவர் உண்டு என்ப அறிவை தெளிவு வைத்துக் கொண்டு அந்த ஒருவர் தான் நம்மை ஆன்மாவை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற அறிவோடு விசாரம் செய்தீர்களானால் முதல் திரையாகிய பச்சையில் கருமை வண்ணமுடையது நீங்கிடும். அதுக்கு பின்னாடி இறைவன் வந்து இரண்டாவது திரையை நீக்குவார். நீங்கள் முதல் திரையை நீக்க முடியாமல் இருந்தால் ஆண்டவர் வருகின்ற பொழுது அவர் வந்ததற்காக ஒரு திரையை நீக்குவார். நீங்கள் விளக்க முடியாத ஒரு திரை இருக்கிறது, அந்த திரையை மட்டும் நீக்கிவிட்டு சென்று விடுவார். மற்ற திரைகளை நீக்குவதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். வள்ளலார் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. சித்தி விழாக திருமாளிகையில் இறைவன் தன்னை வந்து ஆட்கொள்ளுகின்ற பொழுது வருவார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தெளிவு கொடுக்கிறார். அதற்கு ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார். அந்த ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று போடுகிறார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 விதமான ஒழுக்கம் இருக்கிறது. அதிலே இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த 2 ஒழுக்கத்தை நீங்க வந்து கடைபிடிச்சீங்கன்னா ஆண்டவர் வரும்போது முதல் திரையை நீக்குவார். நீங்க கடைபிடிக்காத இருக்கிற வேலை நீக்குவாரான்னா நீக்க முடியாது. வருவாரு, பாப்பாரு, நம்மளெல்லாம் அன்ஃபிட், இவர்கள் லாக்கில்லாதவர்கள், அருளை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், இவர்களுக்கு என்ன சொன்னாலும் அறிவு என்பது சுத்தமாக இருக்காது என்பதை உறுதி செய்து கொண்டு போயிடுவார். அப்ப ஏன் அந்த அறிவு உங்களுக்கு மழுங்கி இருக்கிறது? எதனால மழுங்கி இருக்கிறது? அதை நம்ம தெரிஞ்சாதானே. நம்ம கிட்ட அறிவு இருக்கு, அறிவு மழுங்கி இருக்கு. எதனால மழுங்கி இருக்கு தெளிவுபடுத்துறாருங்க. இங்கே நாம் இதுவரையில் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். நீங்க லட்சியம் வைக்காத வடலூருக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ அவர் சொல்லி 150 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. பெருமாள் ஐயா சொன்னாரே, நீங்கள் இந்த 150 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, இப்பொழுதுதான் சன்மார்க்கத்தை வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததிலிருந்து இந்த சன்மார்க்கத்தை எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆன்மாவை அழுத்தமாக மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருமையில் பச்சை வண்ணமுடைய திரையை உங்களால் நீக்க முடிந்ததா? நீக்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருப்பது எது? இதைதான் இங்கே பதிவு செய்கிறார். இதுவரையில் நீங்கள் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் தெளிவா விட சொல்றாரு. சும்மா பேருபதேச பாடம் படிக்கிற மாதிரி படிக்கிறது எழுதல வல்லலா இருக்க. ஏன் என்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுக்குறி அண்ணியில் தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை என்னதென்றும்
கொஞ்சமேனும் புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். சாதாரண வார்த்தையாது. நீங்கள் இதுவரையில் கடைபிடித்து வந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் அத்தனையுமே கடவுளுடைய உண்மையை சொல்லவில்லை. மண்ணை போட்டு மறைத்து வைத்து விட்டார்கள். எப்படி? தத்துவங்களாக உங்களுக்கு காண்பித்து, ஆலயங்களை கட்டி, சிலைகளை வைத்து, அபிஷேகம், ஆராதனை என்ற ஆச்சார சங்கற்ப விகற்பங்களை வைத்து உங்களுடைய அறிவை மழுக்கி விட்டார்கள். உங்களுடைய ஆன்மாவினுடைய திரை நீங்க முடியாமல் அழுத்தமாக இருக்கிறது. வள்ளலார் சொன்னாரே, கேட்டோமா? இப்பொழுதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அந்த உணர்வு நமக்கு வந்திருக்கிறதா? எல்லா ஆலயங்களுக்கு வழிபாடு செய்கிறோம், வடலூருக்கும் வந்து வழிபாடு செய்கிறோம் என்று ஒரு கூட்டு முறையை கடைபிடிக்கிறீர்கள் தவிர இது தனித்தன்மை வாய்ந்தது என்று நீங்கள் நினைத்ததுண்டா? இதைத்தானே வள்ளலார் சொல்கிறார். ஏ மனிதர்களே, சொல்லுவதை கேளுங்கள். காலமில்லை, உங்களுக்கு காலமில்லை. எப்பொழுது மரணம் வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, அந்தோ சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் படித்த படிப்பு கலைகள் உங்களுடைய மரணத்தை நீக்க முடியுமா? மரணத்தில் இருந்து உங்களால் பாதுகாத்த முடியுமா? எதற்காக சொல்லுகிறார் வள்ளலார்? மனிதன் பிறப்பு மரணத்தை வெல்வது என்ற உண்மையை உலக மக்களுக்கு போதிக்க வந்தவர் வள்ளலார். மரணம் என்பது இயற்கை என்று சொன்னார்கள். 6லும் சாவு 100லும் சாவு, மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள் நம்முடைய ஞானிகள் எல்லாம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாம். ஏ மடையா, மடையர்களே, அறிவற்றவர்களே, அறிவில்லாதவர்களே, இறைவன் மரணத்தை வெல்ல முடியும் என்று சொன்னார். மரணத்தை வென்றால்தான் நீங்கள் சொர்க்கம் நரகம் என்ற இடத்திற்கு செல்ல முடியுமே தவிர வாயில் சொல்ல போக முடியாது. வாய் வார்த்தைகளால் உங்களுக்கு இடம் கிடைக்காது. மரணத்தை வென்றால்தான் இறைவனுடைய இடத்திற்கு செல்ல முடியும், இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மரணம் என்பது இயற்கை அல்ல, அது செயற்கை என்று சொன்னார் வள்ளலார். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார். தப்பு செய்கிறவனுக்கு தான் மரணம் வரும். வள்ளலார போல அந்த 4 ஒழுக்க நெறிகள் நிற்கின்ற பொழுது இறைவன் உங்களை தேடி வந்து அருளை கொடுப்பார். இந்த அருளை பெறுவதற்கு தடையாக இருப்பது எது? இதுவரையில் நீங்கள் கடைபிடித்து வந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற முதல் படி. இந்த முதல் படியில் தான் இருக்கிறீங்க நீங்க. எந்த படி? முதல் படியில் 4 இருக்கு. ஆன்மீகத்தில் 16 படிகள். நாம் இருக்கக்கூடியது முதல் 4 படியிலே முழுமையா இல்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதில் 4லையும் நன்னாங்கு மொத்தம் 16 படித்தரங்கள் இருக்கிறது அருளை பெறுவதற்கு. சரியில் சரியை, சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். வள்ளலார் இங்க என்ன சொல்றாரு பேருபதேசத்துல? மனிதர்களே, நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய 3 படிகள், 12 படிகள் உங்களுக்கு தேவையில்லை, தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டான்ட்டார். எது? சரியை, கிரியம், யோகம் என்ற 3ல 12 படி இருக்கு. இந்த 12 படிகள் நீங்க முன்னாடியே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இனி அனுபவிச்சிங்களால தேர முடியாது, அதை தூக்கி ஒரு பக்கமா போட்டுங்கடான்ட்டார். அப்ப சுத்த சன்மார்க்கத்தில் படி எது? ஞானத்தில் சரியை முதல் படி. 4வதுல சரியை, ஞானத்தினுடைய முதல் படி. ஞான சரிகள் என்பது உருவ வழிபாடு கிடையாது. ஞானம் என்றால் அறிவு, அறிவுபூர்வமாக இறைவனை தெரிந்து கொள்வது. அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாரு? ஞான சரிகை என்ற ஒரு பாட்டே போட்டார். 28 பாடல்கள். சுத்த சன்மார்க்கத்திற்கு ஞான சரிகை முதல் படி என்பதை ஞான சரியில் 28 பாடல்கள் இருக்கிறது. அந்த 28 பாடல்களில் கண்டுள்ளபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்.
அருள் கிடைக்கும். ஆனால் நம்ம எந்த படியில் இருக்கோம்? முதல் படியிலே இல்லை, சரியிலே கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு ஞானத்தில் சரிகை வந்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல பட 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 ஞானத்தில் யோகத்துக்கு வந்துடுவீங்க. நல் யோகம் ஞானம் எனினும் புரிதல் என்று நீ நடிதல் அழகோ. நீ ஞானத்துக்கு வராமல் வாழக்கூடிய வாழ்க்கையா மனிதனுக்கு? மனிதன் ஞானம் என்ற அறிவை தெரிந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய அருளை பெறக்கூடிய மார்க்கம் அல்லவா? அதனால் சுத்த சன்மார்க்கம் எளிய முறையிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். இதுக்கு கஷ்டம் தேவையில்லை, நீங்க சிரமப்பட தேவையில்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, பணம் காசு அதிக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒன்று, உங்களால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறது. எவ்வளவு எளிமையா சொல்றார் பாருங்க அருளை பெற வழிய. உங்ககிட்ட இருக்கிற சம்பாதிச்ச பொருளை மற்ற ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, பட்டினி உற்றோர் பசித்தனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என நடுக்குற்றேன். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள் ஏழ்மையினால் வாடுகிறார்கள் என்றால் எதனால்? உங்களுடைய சமய மதங்கள் சொல்லியதனால் ஏழை பணக்காரன் என்ற பேதம் வந்தது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் வந்தது. இந்த பேதம் வருவதற்கு காரணமானவர்கள் யார்? சமயவாதிகள், மதவாதிகள் வழிகாட்டிய வழியினால் வந்ததால் மனப்பக்குவமின்றி நீங்கள் பேதப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பேதத்தை ஒழிப்பதற்கு எது தேவை? ஜீவகாருண்யம் தேவை, சத்து விசாரம் தேவை. ரெண்டே வழியைத்தானே நமக்கு சொன்னார் வள்ளலார். ஞானம், ஞானம் என்பது ரெண்டே வழி, ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகத்தில் தொடர்பு கொள்வது, புறத்தில் செயல்படுவது. எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்கார் பாருங்க. புறத்தை எப்படி செயல்பட போறீங்க? கோயிலுக்கு போறீங்களா? அபிஷேக ஆராதனை பண்றீங்களா? தேங்காய் உடைக்கிறீங்களா? காவடி எடுக்கிறீங்களா? அங்க பிரதட்சணை பண்றீங்களா? பாத யாத்திரை போறீங்களா? அளவு குத்துறீங்களா? இதெல்லாம் வேண்டாம். இறைவன் கொடுத்த உடம்பை சின்னமாக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. யாருடைய பாடி இது? இந்த பாடியில் என்ன கொடுத்திருக்கார் இறைவன் நமக்கு? 9 துவாரங்கள் கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா காதல ஓட்ட போட்டு கடுக்கம் போடுன்னு, மூக்கில் ஓட்ட போட்டு மூக்கு போடுன்னு தெரியும். இந்த 9 ஓட்டையை படைத்த இறைவனுக்கு காதிலும் மூக்கில் ஓட்டப்பட தெரியாதா? நமக்கு காட்டியவர்கள் சமயவாதிகள். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் எரியலாம், பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன் புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏனுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனன். யாருகிட்ட கொடுத்திருக்காரு இந்த பொறுப்பை? இறைவன் யாருகிட்ட சார் கொடுத்திருக்காரு? என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிகை என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினில் நிறைந்த இருளகற்றும் ஒளியே, நிர்குணானந்தபரன் ஆதாந்த வரையோங்கும் நீல நடராஜபதியே என்று சொல்லுகிறார். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? என்ன சார் புரிஞ்சிருக்கிறோம்? வடலூருக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஜோதியை பார்க்குறோம், போயிட்டே இருக்கிறோம். அதுக்கு மீஞ்சி போனால் வடலூருக்கு வரவங்க போனால் எங்கே போகிறாங்க? சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரர் வேலை கோயில், எங்கெங்கே ஊரை பூரா ஒரு சுற்றுலா மாதிரி சுற்றிட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. இறைவன் வந்து அருளை உங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுப்பாரா? நீங்கள் தான் வாங்கிட்டு போனீங்களா? இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வடலூருக்கு வரும்போது தூய்மையான ஒழுக்கத்துடன் வர வேண்டும் அல்லவா? ஒழுக்கம் இல்லாமல் வருவதனால் இறைவன் நம்மளை அழைத்துக் கொள்வாரா? ஏற்றுக்கொள்வாரா? கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? தைப்பூசத்துக்கு வரீங்க, என்ன கேட்க போறீங்க இறைவன்ட்ட? நீ இறைவனுடைய கண்காணிப்பில் இந்த இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நேரடியாக இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் யாரை அழைப்பார்? யார் தகுதி உள்ளவர்கள்?
பார்த்துவிட்டு யாருமே இல்லை என்றால் நாளை அவர் கண்மூடி கொள்வார், திரும்பி சென்று விடுவார். அப்போ மறுபடியும் நம்ம பழைய குருடி கதவை திறன்னு உட்காந்துக்கிட்டு வேண்டியதான். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? வள்ளலார் இங்கே தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு? பேருபதேசத்தை நல்லா படிக்கணும் சார். இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் நீங்க இது வெளியே எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்கயா, அதை பத்தி கவலை இல்லை. நீங்க இறைவனுடைய அருளை பெற வேண்டும், இறைவனுடைய காட்சியை கண்குளிர காண வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? இறைவன் எங்க வராருன்னு சொன்னார் தெரியுமா? முதல்ல வள்ளலார்கிட்ட இறைவன் எங்க வந்தாரு சார்? வள்ளலார் வந்து இறைவனை ஆட்கொண்ட இடம் எது? மேட்டுக்குப்பம். மேட்டுக்குப்பத்தில் இறைவனை ஆட்கொண்டு ஒருபாடு எங்க போயிட்டாரு? ஐயா, இறைவன் வந்து ஜோதியோட இறைவன் வள்ளலார் கலந்தது தெரியும், அவரே சொல்லிட்டாரு. இப்பொழுது நான் உள்ளே போகிறேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள், ஆண்டவர் வந்த உடனே நானும் ஆண்டவரும் கலந்து கொள்வோம், இனி இந்த உடம்பில் இருப்போம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் சொல்லிட்டு இந்த கதவை தாளிட்டு கொள்ளுங்கள். உள்ள போட்டினாரா? வெளியே தான் தாளு போட்டு சொன்னார். நீங்கள் திறந்து பார்த்தால் ஆண்டவர் என்னை காட்டி கொடார், நான் இருக்கிறேன், எங்கேயும் போகல, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது, இந்த கண்ணால பார்க்க முடியாது. ஆண்டவர் என்னை காட்டி கொடார்னா என்ன அர்த்தம்? அவர் எங்க ஓடி போயிட்டார் அர்த்தம் இல்ல. திறந்து பார்த்தால் வெறு வீடாகத்தான் இருக்கும், உள்ள இருக்காரு, ஆனா காட்டி கொடுக்க மாட்டார். திறந்து பார்த்தீர்களானால் வெறு வீடாகத்தான் இருக்கும் சொல்லிட்டாரா? அடுத்தது என்ன சொல்றாரு? நமக்கு சொல்லிட்டாரு, அட்ரஸ் பண்ணிட்டாரு. நீங்க எப்படி எப்படி இருக்கணும், என்னென்ன விடணும், எதை எதை விடாம இருந்தீங்க, விடாம இருந்தால் என்ன நஷ்டம், விட்டால் என்ன லாபம்ன்றதா அந்த பேர் உபதேசம் சொல்லிட்டே வர்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 2 இடத்துல குடிக்கிறாரு பேர் உபதேசத்துல. சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது. சித்தி விழாக திருமாளிக்கு உள்ள போயிட்டாரு. திறந்து பார்த்தீங்க வெறு வீடா தான் இருக்கு. வள்ளலார் போயிட்டார்னு எல்லா போட இருந்த அடுக்க தொண்டர்கள்லாம் கதறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், அடித்து கொண்டார்கள். ஆனால் ஒழுக்கத்திற்கு வராமல் இருந்ததால் அனைவரும் அந்த அருளை பெற முடியவில்லை. அதுக்கப்புறம் வள்ளலார் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சித்தி பெறுவதற்கு முன்னாடி தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதாம் மிக தெளிவாக சொல்லிட்டு ஒருபாடு நம்ம சித்தி விழாகத்தில் திருவரை தரிசனம் போன உடனே அதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்றாருங்க வடலூர்ல வர நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேருபதேசத்தை படிக்கிறத விட அதுல என்ன எழுதி இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே சித்தி விழாக திருமாலில் இறைவன் வரப்போகிறார், என்னை ஆட்கொள்ள போகிறான்னு சொல்லிட்டாரு. சொல்லுவதற்கு முன்னாடி வடலூர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? 1872 என்ன பண்றாருங்க? அது 1867 தர்மசாலை. அதுவரையிலே கருங்குழியில் இருக்கிறார். 1872 சத்திய ஞான சபை கட்டுகிறார். அப்பொழுது எங்கே இருக்கிறார்? சித்தி வளாகத்தில் இருக்கிறார். தர்மசாலை கட்டுகின்ற பொழுது கருங்குழி, ஞான சபை கட்டுகின்ற பொழுது சித்தி விளாகம். நல்லா கவனிக்கணும். சித்தி விளாகத்தில் இருந்து கொண்டு ஞான சபையை கட்டுகிறார். அது இறைவனுடைய ஆர்டர். இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறார் வள்ளலார். இதுக்கு முன்னாடி இறைவனுக்கும் அவருக்கும் கலந்துரையாடல் அனுதினமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இனி உண்மை கடவுளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டுமானால் இங்கே கோயில் என்று கட்டக்கூடாது, ஆலயம் என்று கட்டக்கூடாது, சர்ச்சுன்னு கட்டக்கூடாது, மசூதின்னு கட்டக்கூடாது, பிரமிட்னு கட்டக்கூடாது. அப்ப இது என்ன கட்டணும்? எல்லோரும் பொதுவாக தரிசிக்கக்கூடிய ஒரு பொதுமுறையை இங்க அமைக்கணும். இந்த பொதுமுறையை அமைச்சிட்ட பிறகுதான் 1872 வருஷம் சத்திய ஞான சபை விளக்க பத்திரிகைன்னு ஒரு விளக்க பத்திரிகை கொடுக்கிறார்.
அப்ப அந்த விளக்க பத்திரிகைகளை என்ன கொடுக்கிறாரு? இன்று முதல் சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வழங்குதல் வேண்டும். சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலை என்று பெயர் வழங்குதல் வேண்டும். சபைக்கு முன்ன சாலையில ரெக்கார்டில் பதிஞ்ச போது எப்படி இருக்குன்னா சமரச வேத அதான் சொல்றேன். ஆமா, அப்போ இது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு பெயர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பெயர் இருந்தது தெரியுமா? வள்ளலார் வச்ச பேரு முதல் வந்து சமரச வேத, அதுக்கப்புறம் சமரச வேத சன்மார்க்க சங்கம், அதுக்கப்புறம் சடாந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதுக்கப்புறம் மூணாவதா பெயர் மாத்துறாரு. மூணாவதா பெயர் மாத்துகின்ற பொழுது இறைவன் சொன்னது முன்னாடி வச்சது வள்ளலாருடைய விருப்பத்திற்கு வச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து இன்று முதல் இந்த பேர்லாம் மாத்துன்றாரு, வள்ளலாறு மாத்தினார். மாற்றுகின்ற பொழுது மூணுக்கும் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை, சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை விளக்க பத்திரி கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டு சாசனமே வச்சிருக்காரு. கொடுத்துட்டு சித்தி விளாகத்தில் இருக்காரு. சித்தி விளாகத்தில் இருக்கின்ற பொழுது இங்க ஞான சபையை வழிபாடக்கூடிய விதங்களை பற்றி எழுதுறார். இப்படித்தான் வழிபாடு செய்யணும். 12 வயதுக்குட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இவர்கள் தான் சபைக்கு உள்ளே நுழைந்து முட்டிக்காலிட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க வேண்டும். அந்த விளக்கை வாசிற்படி புறத்தில் வைத்து வெளிச்சம் கொடுக்கணும். இதுல நிறைய விஷயம் இருக்கு. சத்திய ஞான சபையில கதவு இருக்கு இல்லையா? கதவினுடைய உட்புறத்தில் சென்ட்ரல் வைக்க சொல்ல. சென்ட்ரல் யார் வர்றதுக்கு கேப் விட்டுருக்காங்க? ஞான சிங்காதன பீடம் அதுக்கு பேரு. இப்ப நீங்க பாக்குறீங்களா ஜோதி, அந்த இடம் ஞான சிங்காதன பீடம், இறைவன் வந்து அமரும் இடம். அதுவரையில் நீங்கள் அங்கே விளக்கு வைக்க வேண்டும். தகர கண்ணாடி விளக்கு வைக்க வேண்டும். வாயிற்புறத்தில் வைக்க வேண்டும். அங்கே இருளடைந்து இருக்க கூடாது என்பதற்காக 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப என்ன பண்றாரு? சித்தி விளாகத்தில் இருக்காரு. சித்தி விளாகத்தில் ஜோதி தன்னுடைய இறைவனுடன் கலந்து விட்ட பிறகு, கலந்துவதற்கு முன்னாடி நாம் கலந்து விட்ட பிறகு எங்கே செல்வோம் பதிவிடுறாரு. ஆமா, இங்க என்ன பண்றாருங்க? ஆமா, இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இங்க ஒரு வார்த்தை போடுறாரு. சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கிறது. சாலைன்னா என்ன? வடலூர். புரியுதுங்களா? இங்க வந்து ஞான சபைக்குள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமரணும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் சொன்ன மாதிரி அப்ப இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து சபையில வந்து ஒழுங்கா வேலை செய்யல, சொன்ன மாதிரி கேட்கல, உடனே பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறார். சலிப்புற்றே எழுதுறாருங்க. இங்கே சலிப்பு ஏற்படுகிறது, நான் சொல்லுவதை கேட்க மாட்டீர்கள் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன் எழுதுறார். எவ்வளவு பெரிய என்ன விஷயம் இது? அப்ப வள்ளலார் சித்தி பெறுவது எங்க இருந்தது தெரியுமா? வள்ளலாருடைய ஆர்டர் பிரகாரம், அந்த லிஸ்ட் பிரகாரம் சபையில வந்து உள்ள நுழைஞ்சிருக்கணும். வள்ளலார் அவருடைய வாக்குமூல பிரகாரம் சபையில நுழைந்து இறைவன் அங்கு வந்து சபையில இறைவன் வரணும். வள்ளலார் வந்து அங்க வந்து இறைவனோட கலக்கணும். இதுதான் அதுக்கு முன்னறிவிப்பு. ஆனா 2வது நடந்தது என்ன என்றால், சித்தி விளாக திருமாளிகையில் வள்ளலார் இருக்கார். வள்ளலார் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். இறைவனோட இரண்டரை கலைப்பதற்குண்டான அத்தனை ஆயுத்த பணிகளும் முழுமை பெறுகின்றது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ அங்க போக வேண்டாம், இங்கே இரு, நான் வரேன்றார். யார் வர்றது? இறைவன் வருகிறேன், நான் வருகிறேன், நீ எங்க போகாத, எங்க இரு. அப்ப கூட சொல்றாரு, ஆண்டவரை உட்கார வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஆண்டவர் தான் அங்க உங்கள ரூம்ல இருக்காரு. வெளியில மக்களுக்கு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? என் சாமி எலதுதுரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என்னங்க இது? எங்க நான் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நமக்கு சொல்லுகிறார்,
இது கடைசி வார்த்தை. இனி சொல்லுபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், சொல்லுவதற்கு ஆள் இருக்காது. அதனால் தயவு செய்து கேளுங்கள் சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரம் இடமடவாய் என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே என்று தெளிவுபடுத்துகிறார். அப்போ இறைவன் வந்து சித்திவிழாக திருமாளிகள் அவர் அமர்கிறார். இரண்டாவது வள்ளலாரை அழைக்கிறார். மக்களிடத்திலே சொல்லிவிட்டு உள்ளே செல்லுகிறார். சென்றுவிட்ட பிறகு இந்த அமைப்பை ஆரம்பித்தோம், இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவரும் வந்துவிட்டார், ஆண்டவரும் அருஜோதி ஆகிவிட்டார், என்னையும் அருஜோதி ஆக்கி கொண்டார் என்று ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருச்சாறு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு என்று சொல்லி அவர் இப்பொழுது நாம் எல்லோருடையும் ஆன்மாவிலே இருந்து தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நாம் செயல்பட முடியாமல் இருக்கிறோம், ஒழுக்கத்தில் வராமல் இருக்கிறோம். இன்னும் நம்மை ஜாதி விடவில்லை, சமயம் விடவில்லை, மதங்கள் விடவில்லை, ஆச்சார சங்கற்பங்கள் விடவில்லை, ஆண்மநேய ஒருமைப்பாடு என்ன என்பது புரியவில்லை. இதுவரையில் இப்படி இருந்து கொண்டிருந்தீர்களானால் நீங்கள் அடைய பொழுது ஒன்றுமில்லை. இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சன்மார்க்கத்தில் நீங்கள் இருந்து விரயமாகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். சன்மார்க்கத்தை பேசிக்கொண்டு வள்ளலாருடைய கொள்கையில் இருந்து கொண்டு வள்ளலாருக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தால் வள்ளலார் மன்னிக்க மாட்டார் என்று கூவிக்கொண்டு இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் வள்ளலார் சொல்லிய உண்மை ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து நீங்கள் எப்படி வாழணும்? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு யாரை நம்பணும்? வள்ளல் பெருமான் நம்பும் போது ஞான சரிகளை கடைசியில் என்ன பாட்டு சொல்றாரு? இறைவன் வந்து எப்படி ஆட்கொள்வாரு? முதல்ல நினைந்துன்னு சொன்னாரு, கடைசியில் என்ன முடிக்கிறாரு? சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை நேருறவே எவராலும் கண்டுகொள்ளக்கரிதாம் நித்தியவான் பொருளையலாம் நிலைகளும் தானாகி ஏருறவை விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து போற்றி மகிழ்ந்திடுவின் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே என்று முடித்து மறுபடியும் நினைந்தே போங்க. அது ரோல் சுற்றிக்கிட்டே வரணும். இந்த சுற்று வருகின்ற பொழுது, வெற்றி அடைகின்ற பொழுது ஆண்டவர் தொடங்குகின்ற வார்த்தை முடிவு நினைந்து, தொடங்குகின்ற பொழுது நினைந்து, முடிக்கின்ற பொழுது நினைந்து மறுபடியும் தொடர்ந்து இப்படியே முயற்சி செய்து கொண்டு இருந்தீர்களானால் ஆண்டவர் வந்து அருளை கொடுப்பார். நீங்கள் மரணமில்லா பெருவாழ் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பே கிடைக்கவிட்டாலும் மீண்டும் மனிதனாக பிறப்பதற்குண்டான தகுதியாவது வேணும். இந்த பிறப்பு போனால் மனித பிறப்பு கிடைப்பது என்பது உறுதி அல்ல என்று சத்திய வைத்து சொல்லுகிறார். நீங்கள் மீண்டும் மனித பிறப்பு பிறப்பதா மரணத்தை வெல்லுவதா என்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களை வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறீர்களோ அதுபோல் அமைத்துக் கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் பெற்று அருள் பெற்று மரணமில்லா பெருவாழ் வாழ வேண்டும் என்று இறைவன் சார்பாக உங்கள் சார்பாகவும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.